அதே மாதிரி சுக்கிரன் லக்னத்தில் இருந்தா என்ன பண்ணணுங்க? எப்படி வந்து ஒரு சுபகிரகமா இருக்கிறனால இருக்கும் வீட்டையும் வளர்ப்பார், பார்க்கும் வீட்டையும் வளர்க்கக்கூடிய சுபகிரகமாகிய சுக்கிரன் நீ இருக்கும் பொழுது நல்ல ஒரு மேன்மையான ஒரு கேரக்டர் கொடுப்பார். அப்பழுக்கற்ற ஒரு இன்னசென்ட் பர்சனாலிட்டி கொடுப்பார். அதாவது சார் அப்பழுக்கற்றமா எந்த ஒரு கிரிமினல் எண்ணத்துக்கும் போக மாட்டாரு. அப்போ ஒரு அப்பாவி சார் நம்ம சொல்றோம்ல, அவங்க பார்த்தீங்கன்னா சுபகிரகம் இருக்கும். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும். மைண்டு இப்போ மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கும். சில பேர் கருப்பா இருந்தாலும் நிறம் கம்மியா இருந்தாலும் கலையா இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மூஞ்சி பார்த்தா ஒரு கலை இருக்கும். அந்த சிமிட்ரி இருக்கும் மூஞ்சில. அந்த ஒரு பளிச்சுங்கிற ஒரு கலை சார்ந்த விஷயங்கள் சுக்கிரன் அதை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவார். புரியுதுங்களா? ஸ்டைலா இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஒரு இடத்துல. ஸோ அதை கொடுப்பார். 7ஆம் பாவத்தை பார்ப்பதனால் இல்லற வாழ்க்கை கொஞ்சம் நல்லா சுகமா வச்சிருப்பார். ரொமான்டிக் மைண்ட் இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அதாவது என்ன வேணா பண்ணாலும் அன்புக்கு கட்டுப்படுறவங்களாக இருப்பாங்க. லவ் காதல்ங்கிற விஷயத்துக்கு அதிகமாக ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எமோஷ்னலா திங்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே லக்னத்துல புதன் இருந்தா லாஜிக்கலா திங்க் பண்ணுவாங்க. லக்னத்துல சுக்கிரன் இருக்கும்போது எமோஷ்னலா தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அமைப்புகள் நிறைந்தது சுக்கிரன் லக்னத்தில் இருக்கு.